யுவர் வாய்ஸ் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். விஜய் அவர்களை பற்றி சில விஷயங்கள் இங்கே பேசியாகணும். கடந்த சில நாட்களாக விஜய் அவர்கள் விட்ட அறிக்கையை பேஸ் பண்ணி பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் பல்வேறு விதமாக பேசி வருகின்றனர். இதன் தொடர்ச்சியாக என்பதை விட அந்த கரூர் சம்பவத்தின் நீட்சியாக சில முக்கிய மாவட்ட நிர்வாகிகளும் தமிழ்நாடு முழுக்க உள்ள ஒரு குறிப்பிட்ட ஒரு 6-7 மாவட்டத்தை சேர்ந்த நிர்வாகிகளையும் கீழ் மட்டத்தில் உள்ள தொண்டர்களையும் சந்திக்க எனக்கு வாய்ப்பு கிடைச்சது. சந்திச்சு அவங்க கிட்ட நிறைய விஷயங்கள் கலந்து பேசினேன். எல்லாரையும் தனிப்பட்ட முறையில் தான் அலுவலகம் வர வச்சு, வீடு பக்கத்தில் வர வச்சு சந்திச்சு பேசினேன். அவங்க கொடுத்த ஒரு தொகுப்பை தான் திரு விஜய் அவர்களுக்கும் அவர் இரண்டாம் கட்ட தலைவர், அந்த கட்சியில் உள்ள இரண்டாம் கட்ட தலைவர்களுக்கும் இந்த தகவலை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்ற ஒரு நல்லெண்ண அடிப்படையில் இந்த ஒரு பதிவு. இந்த பதிவில் விஜயை கண்டிப்பாக சில இடங்களில் தவறாக பேச வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டாலும் விஜய் அவர்களும் இரண்டாம் கட்ட தலைவர்களும் அவர் கட்சியின் தொண்டர்களும் உண்மைத்தன்மையை, ஆழமான ஒரு தொண்டரின் மனநிலையை உணர வேண்டும் என்பதற்காக இந்த ஒரு பதிவு. இன்னைக்கு இருக்க தொண்டரோட நிலை அப்படின்னு வரும்போது, இந்த கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் தொண்டர்களுக்குள்ள உள்ள ஒரு சிறு சலசலப்பு. 40 நாள் மேல வீட்டை விட்டு அவர் வெளியே வரல. அது தொண்டர்களுக்கு ரொம்ப ஒரு மன வருத்தம். ஒண்ணு. இரண்டாவது விஷயம், பார்க்க வேண்டிய விஷயம், 42 பேர், 41 கவர்மெண்ட் ரெக்கார்ட், 42வது நான் ஏன் சொல்றேன்னா, அவர் கட்சியை சார்ந்த ஒரு நபர் சூசைட் பண்ணிக்கிறார். சூசைட் பண்ணிட்டு என்ன ரீசன் எழுதி வச்சார், எல்லாருக்கும் தெரியும். இது விஷயமா பிளண்டா ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுதி வச்சு தான் உயிரை மாய்த்திருக்கார் அவரு. அவருக்கு அவர் சம்பந்தப்பட்ட அந்த தற்கொலைக்கு விஜய் அவர்கள் பொதுவெளியில் எந்த விஷயத்தையும் விஜய் அவர்கள் பதிவு செய்யல. மூணாவது பார்க்க வேண்டிய விஷயம், ஒவ்வொரு தொண்டரோட மனநிலை. இறந்தவர்கள் வீட்டில் போர் சந்திக்காமல் இவர் தன் இடத்திற்கு வரவழைத்து இந்த மாதிரி வருத்தம் தெரிவிக்கிறது என்பது உள்ளபடியே விஜய் கூட இருக்கவங்க வேணா சொல்லி கொடுத்துருக்கலாம். உண்மையிலேயே எந்த ஒரு நபர்களுக்கும் அதில் திருப்தி இல்லை என்பது இந்த சந்திச்ச அந்த மாவட்ட நிர்வாகிகளை சொன்ன ஒரு அப்பட்டமான ஒரு விஷயம். இதுல விஜய் அவர்கள் புரிஞ்சுக்க வேண்டும் என்னன்னா, நீட் சம்பவம் அந்த அனிதா ஆகட்டும், தூத்துக்குடி அந்த வந்தினால் சூசைட் பண்ணவங்களாகட்டும், அந்த ஜல்லிக்கட்டு போராட்டம் ஆகட்டும், எல்லா இடத்துலையும் மாஸ்கை போட்டு கேப்பை போட்டுலாம் போகக்கூடியவர் தான் விஜய். அப்பேற்பட்ட விஜய் தனக்காக தன் பிரச்சாரத்தின் போது இறந்த அந்த 41 நபர்களின் வீட்டிற்கு இல்ல அந்த ஒரு பர்டிகுலர் அந்த கரூர் லொகேஷன்ல ஒரு ஹோட்டல்ல மீட் பண்ணிய கூட சந்திச்சிருக்கலாம். அதை விட்டுட்டு இங்க வச்சு அழைச்சு பேசுறது ரொம்பவே எல்லாருமே வருத்தப்படுறாங்க. அது விஜய் அவர்கள் செய்த மிகப்பெரிய தவறு. 40 நாள் சைலண்டா இருந்து நான் கோர்ட்ல இருந்து தீர்ப்பு வரணுக்காக வெயிட் பண்ணேன் அப்படின்ற டைலாக் எல்லாம் சார், சினிமாவுக்கு உங்க டைலாக் எல்லாம் கண்டிப்பா செட் ஆகும் சார். சினிமா என்பது வேறு, அரசியல் என்பது வேறு. இன்னும் நீங்க தேர்தல் அரசியல் பார்த்ததே இல்லை. நான் திரும்ப திரும்ப பல்வேறு நிகழ்ச்சிகள்ல இன்னி வரைக்கும் அவர் கட்சி ஆரம்பிச்ச காலம் இந்த 2 ஆண்டு காலமா பாத்தீங்கன்னா விஜய்க்கு ஏற்படக்கூடிய சங்கடங்கள், பிரச்சனைகள் எல்லாத்தையும் விஜய்க்கு ஆதரவா பேசுறதோ நடுநிலை என்ன நடந்தோ அப்படிதான் பேசியிருக்கேன் இன்னி வரைக்கும். எல்லாம் டிவி சேனல்லையும் சரி, சமூக ஊடகங்களும் சரி, என்னோட சமூக ஊடக பதிவுலையும் சரி, எல்லாத்துலயும் தெள்ள தெளிவா விஜய்க்கு என்னென்ன பிரச்சனைகள் ஏற்படுது, அவரால் ஏன் அடுத்த கட்டத்தை எடுத்து வைக்க முடியலன்னு சொல்லிட்டு விஜய் சார்ந்த விஷயங்கள் தான் நான் அவ்வளவு விஷயங்கள் பதிவு பண்ணியிருக்கேன். ஆனா கரூர் சம்பவத்துல எனக்கு அரசு இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர்ன்றது நான் முதல்ல பதிவு பண்ணேன். 50% அரசோட ஃபெயிலியர் என்றாலும் 50% விஜய் மேல தவறு என்பதை ஆணித்தரமாக ஒவ்வொரு இடத்திலும் நான் பறைசாற்றி இருக்கிறேன். அதோட தொடர்ச்சியா தொண்டர்களை சந்திக்கும் போது அவன் சொன்ன ஒரு விஷயம், கரூர் சம்பவத்துல 40 நாள் அவர் சைலண்டா இருந்தது எங்களுக்கு ரொம்ப மன வருத்தம் வந்தது. அந்த 40 நாள் நாங்க ஏதாவது விஷயம் மீட்டிங் போகும்போது தோல்ல துண்டு போட்டு போக முடியல சார் எங்களுக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த பதிவு பண்றான். தாவைக்கான்ற கட்சி ஆரம்பிச்ச உடனே இன்னைக்கு அதிகமா தாவைக்காவோட வேட்டியும் துண்டும் அவ்வளவு பிரபலமா போயிட்டு இருக்கு. இந்த சூழல்ல கரூர் சம்பவம் நடந்த அந்த 40 நாள் அவர் சைலண்டா இருந்த எஃபெக்ட் தன்னால் தோளில் துண்டு போட முடியவில்லை என்று தொண்டர்கள் பதிவு செய்கிறார்கள். அந்த விஷயத்தை விஜய் அவர்கள் கருத்தில் கொள்ளணும். இது போக நாளொரு மேனியாக சொல்ல வேண்டுமென்றால் விவசாயம் சார்ந்த இந்த அரிசி கொள்முதல் பிரச்சனைக்கு ஒரு அறிக்கை விட்டுறாரு. அதுக்கு அடுத்தபடியா எஸ்ஐஆர் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு 16ஆம் தேதி போராட்டம், இன்னும் 2 நாட்கள்ல போராட்டம் சொல்லி ஒரு அறிக்கை விட்டுருக்காரு. வாழ்த்துக்கள் சார். எஸ்ஐஆர்ல கண்டிப்பா மேஜர் அடி வாங்க போறது தாவேகா கட்சியும் திமுக அப்படின்றது நம்ம தெளிவா இந்த விஷயத்துல பதிவு பண்றோம். எஸ்ஐஆர் 100% ஹானஸ்டா நடந்தது அப்படின்னா கண்டிப்பா திமுக அடுத்து 2026 தேர்தலில் வெற்றி பெறாது. இதை ஆணித்தரமாக சொல்ல முடியும். இதே 50% வெற்றி என்றால் திமுகவுக்கு வாய்ப்புகள் அதிகம்.
விஜய் வருவாரா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கண்டிப்பா விஜய் வர்றதுக்கான வாய்ப்போ சாத்தியக்கூற கிடையாது. அன்டில் அதர்வைஸ் அவர் ஸ்ட்ராங்கான கூட்டணி ஃபார்ம் பண்ணால் மட்டும்தான் அவரால் ஆட்சி கட்டில் வர முடியும். இல்லை என்றால் வருவதற்கான வாய்ப்பு இல்லை. இன்னொருத்தர் கேட்குறாங்க, சார் காங்கிரஸோட பேச்சுவார்த்தை நடந்துச்சு, 2-3 இரண்டாம் கட்ட தலைவர்கள் வந்து விஜயோட இரண்டாம் கட்ட தலைவர்களோட பேச்சுவார்த்தை நடந்தது, அந்த மாதிரி விஷயங்களை எப்படி சார் பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கும்போது, நம்ம ஒவ்வொரு இடத்துல நெட்வொர்க்கை நம்ம கான்டாக்ட்ல வச்சு பார்க்கும்போது ஃபேக்டர் சொல்லணும்னா காங்கிரஸோட இன்று தமிழகத்தின் நிலை, இன்னைக்கு கூட பிஆர் ரிசல்ட் வந்திருக்கு. பிஆர் ரிசல்ட் எப்படி வந்திருக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. எஸ்ஐஆர் அங்கே சக்ஸஸ்ஃபுல் ஆனதுனால என்டிஏ வந்து கிளீன் ஒயிட் வாஷ் பண்ணிட்டாங்க, சக்ஸஸ்ஃபுல் ஆனதுனால. இதே மாதிரி தமிழ்நாட்டில் எஸ்ஐஆர் 100% சக்ஸஸ்ஃபுல் ஆயிடுச்சுன்னா ஏடிஎம்கே ஒயிட் வாஷ் பண்ணிடும். கம்பல்சரி ஏடிஎம்கே 2026 ஆட்சி அமைக்கும். 50% ஃபெயிலியர் என்றாலுமே கூட டிஎம்கேக்கு வாய்ப்பு சாதகமாக இருக்கு. 70% கூட டிஎம்கே தான் சாதகமாக இருக்கு. ஸோ விஜய் அண்ட் காங்கிரஸ் கூட்டணி வச்சா வருமா அப்படின்னா, காங்கிரஸ்க்கு உள்ளபடியே அகில இந்திய அளவில் காங்கிரஸோட ஓட் பேங்க் ஃபுல்லா அடி வாங்கிடுச்சு. தமிழ்நாட்டில் காங்கிரஸ் காமராஜர் ஆட்சி காலத்தோடு முடிஞ்சு போச்சு. ஏன்னா காமராஜரையே ஏமாத்தின கட்சி தான் அந்த காங்கிரஸ், சரிங்களா? அப்படி இருக்கும் தருவாயில் இப்போது காங்கிரஸ் தனிச்சையா நின்று போட்டியிட்டாலும் 2 அல்லது 3% வாக்கு வந்தாலே பெரிய விஷயம். உண்மையில 3% வந்தாலே பெரிய விஷயம். அப்படி இருக்கும் சூழல்ல விஜய் அவர்கள் காங்கிரஸ் கூட்டணி போனால் காங்கிரஸ்க்கான வாக்கு வங்கி ஏறும், அதுல மாற்றுக்கிறது பர்சன்டேஜ் ஏறும், விஜய் ஓட் பேங்கும் ஏறும். ஆனால் இதெல்லாம் யாருக்கு சாதகம்? திமுக என்ற கட்சிக்கு சாதகம். இதுதான் நிலைப்பாடு. இதை வந்து தாவேகாவோட தொண்டர்களும் தெளிவா புரிஞ்சு வச்சிருக்காங்க. மாவட்ட நிர்வாகிகளுக்கே இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கு. அப்படி இருக்கும்போது தாவேகால இருக்க 2ஆம் கட்ட தலைவர்களுக்கு இந்த விஷயம் வந்து ஏன் புலப்படவில்லை என்பது தெரியவில்லை. சரி சார், விவசாய சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு அறிக்கை கொடுத்தாரு, எஸ்ஐஆருக்கு அறிக்கை கொடுத்தாரு, ஒவ்வொன்றுத்துக்கும் அறிக்கை கொடுத்துட்டு இருக்காரு. இதுல எங்களுக்கு ஒரு சங்கடம் சார் அப்படின்னு சொல்லி ஒரு தொண்டர் எடுத்து வைக்கிறான். என்னன்னு பாத்தீங்கன்னா, முதல்ல வந்து சாரி ப்ரோ, வாட் ப்ரோ, வை ப்ரோ அப்படின்னு பேசுறாரு முதல்வரை. 2வது மேடையில பார்க்கும்போது வாட் அங்கிள், வாங்க அங்கிள், போங்க அங்கிள், இந்த அங்கிள் தோரணை மாத்துறாரு. 3வது ஊமையாக பேசுகிறார். அது டிஎம்கேல இருக்க 2ஆம் கட்ட தலைவர்கள் வந்து நேரடியா கட்சி பெயரோ இல்ல இந்த தலைமை பெயரோ வச்சு பேசாம ஊமையா பேசுவாங்க. அந்த மாதிரி விஜய் அவர்கள் பேசுறாரு. ஒரு ஸ்டாண்டர்டான ஸ்டாட்டிக்கான பிளாட்ஃபார்ம் இல்லை. அவரு தன் நிலைப்பாடுல ஸ்ட்ராங்கா பேசாம ஒவ்வொரு நேரத்துல ஒரு டைமென்ஷன் மாத்தி பேசிட்டு இருக்காரு அப்படின்ற ஒரு ஆதங்கம் ஒரு தொண்டன் வந்து அந்த இடத்துல என்கிட்ட சொன்ன விஷயம். உள்ளபடியே இது ஏற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம். ஏனென்றால் புதிதாக ஆரம்பிச்ச கட்சி, அது கட்சியின் தலைவர் எவ்வாறு பேச வேண்டும், அந்த ஹைரார்கி, அந்த டெக்கோரம் அப்படின்றது ஒண்ணு இருக்கு. அந்த டெக்கோரம் கரெக்டா ஃபாலோ பண்ணியிருந்தா இன்னைக்கு இந்த தொண்டன் வந்து இந்த வாய்ஸ் அவுட் பண்ணியிருக்க மாட்டான், சரிங்களா? இந்த ஒரு தொண்டன் மட்டும்தான் இப்படி மனநிலை இப்படிதான் இருக்கான்னு பார்த்தா, இந்த தொண்டனோட மனநிலை சொல்லும் போது மிச்சம் இருக்கவங்க அத்தனை பேரும் வந்து ஆமா எங்களுக்கும் அந்த விஷயத்துல கொஞ்சம் இதுவா இருக்கு. அதுக்கப்புறம் இன்னொருத்தர் சொல்றான், சார் இந்த 40 நாள் நாங்க துண்டு போடாதோட எஃபெக்ட் திமுக ஆட்கள் எங்கன்னா பாத்துருவாங்களோ, சப்போஸ் நாங்க துண்டு போட்டு ஏதாவது மீட்டிங் கூப்பிட்டாங்களோ, துண்டு போட்டு போனாலும் திமுக ஆட்கள் எங்கன்னா வழியில பாத்துருவாங்கன்னு சொல்லி அவசரமா மடிச்சு வண்டி உள்ள மறைச்சு வைக்கிறோம் சார் அப்படின்றாங்க. ஒரு தலைவன், ஒரு கட்சிக்கான தலைவன், ஒரு மக்களுக்கான தலைவன் என்று இருக்கும்போது அன்னைக்கு அந்த பிரச்சனை நடந்தது. அங்க இன்டெலிஜென்ஸ் சொல்றாங்க கிளம்பி போங்க சொன்னா கிளம்பி வந்துட்டீங்க, ரைட், ஐ அக்ரி தட். ஒரு 3 நாள் 4 நாள் கழிச்சு திருப்பி போயிருக்கணும் சார், ஏன் போல சார் என் தலைமை அப்படின்னு கேட்குறாங்க. நியாயமான விஷயம். அவனின் கூற்று, அவனின் எதிர்பார்ப்பு நியாயம். அதுக்கப்புறம் வந்து இன்னொரு விஷயம் வந்து சொல்றாங்க, சார் விஜய் அவர்கள் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்க ஒவ்வொரு பிரச்சனையும் வந்து பொது மேடைகளில் முக்கியமாக வந்து மாநாடு நடக்கும் போதும் சரி, சில விஷயங்கள் பிரச்சாரத்தும் போதும் சரி நல்லா எடுத்து வைக்கிறாரு. அவரோட ஸ்டாண்ட் என்னன்னு சொல்ல மாட்டாரு சார். எனக்கு இதுதான் கல்விக் கொள்கை, 3ஆம் கல்விக் கொள்கை எதிர்க்கிறேன், ஓகே. எஸ்ஐஆர் எதிர்க்கிறேன், ஓகே. ஏன் எதிர்க்கிறீங்க? அதுக்கு என்ன விஷயத்தை சப்ஸ்டான்ஷியேட் பண்றதுக்கான ப்ராக்டிக்கல் டேட்டா கொடுக்க மாட்டாரா சார்? அப்படி சொல்லும் போது அவங்க இன்னொரு தொண்டன் சொல்றான், சார் கள அரசியல்ல அவர் இறங்கல சார் இன்னும் அப்படின்றாங்க. அதான் நான் திருப்பி கேட்டேன். ஏன்னா நான் நிறைய மேடைகள்லையும் என்னோட சமூக ஊடகங்கள் பதிவு செய்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் விஜய் அவர்கள் கம்ஃபர்ட் ஆயிருக்காருன்னு சொன்னது. ஆனஸ்டா இட்ஸ் அ ஃபேக்ட், நோ ஒன் கேன் டினை திஸ். தொண்டர்கள் ஏதாவது டினை பண்ணா தாராளமா டினை பண்ண வேணாம்னு சொல்ல. ஆனால் மிச்ச தொண்டர்கள், நான் பழகிக்கிட்டு இருக்க மாவட்ட நிர்வாகிகளாட்டும் சொல்லக்கூடிய விஷயம், அவரு அந்த 4 செவருக்குள்ள உட்காந்து வீடியோ போடுறாரு, அறிக்கை கொடுத்துறாரு, எல்லாம் சரி சார். களத்துல இறங்கி நாங்க போகும்போது நாங்க ஃபேஸ் பண்ணக்கூடிய சீக்வன்ஸ் வந்து அந்த 2ஆம் கட்ட தலைவர்களும் புரிஞ்சுக்க மாட்டாங்க சார் அப்படின்னு சொல்லி ஆதகம் போடுறாங்க. இதுல உள்ளபடியே பார்க்க வேண்டிய திமுக ஆகட்டும், அதிமுக ஆகட்டும், ஏனைய கட்சிகள் ஆகட்டும், தலைமையை தவிர்த்து 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட தலைவர்கள்லாம் வந்து அவ்வப்போது பீரியாடிக்கல் மீட்டிங் வித் தி தொண்டர்கள் ஆகட்டும், மாவட்ட நிர்வாகிகள் நடக்குமா, நடந்துட்டு இருக்கு, நாங்களும் இல்லைன்னு சொல்ல மாட்டோம்.
அப்படி இருக்கும் சூழல்ல அந்த 2ஆம் கட்ட தலைவர் 3ஆம் கட்ட தலைவர் என்பது இங்கு தேடும் விதமாக உள்ளது என்று தாவகாவினர் புலம்புகின்றனர். அதே போல 2 ஹெட்ஸ் ஆஃப் டைரக்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. இந்த 2 ஹெட்ஸ் ஆஃப் டைரக்ஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா 2ஆம் கட்ட தலைவர்களே வந்து 2 வகையான வழிகாட்டுதல் கொடுக்குறாங்க. இது எதை எடுத்து நாங்க நடக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளேயே ஒரு கன்ஃபியூஷன். இந்த கன்ஃபியூஷன்ஸ் எல்லாம் ஏன் வருது அப்படின்னு பார்க்கும்போது நம்ம எல்லாம் தெரியும், புசி ஆனந்த் அவர்களோட செயல்பாடுகள் திருப்திகரமா இல்லைன்னு சொல்லிட்டு முதலே நிறைய பேர் சொன்னாங்க. அடுத்தபடியா வந்தக்கூடிய நம்ம ஆதவ் அர்ஜுனன் ஆகட்டும், நிர்மல்குமார் ஆகட்டும், இப்போ வந்திருக்கக்கூடிய அருள்ராஜ் ஆகட்டும், இவங்க எல்லாருமே வந்து டைனமிக்கலி தே ஆர் ஸ்ட்ராங், தே ஆர் வெரி குட் ஸ்போக் பர்சன். ஆதவ் அர்ஜுனா வெரி குட் ஸ்போக் பர்சன், அருள்ராஜ் குட் ஸ்போக் பர்சன், இஸ் அன் எக்ஸ் ஐ மீன் ஐஏஎஸ் ஆஃபீஸர் அஸ் வெல். ஸோ அப்படி இருக்கும் சூழல்ல ஏன் தேர் இஸ் அன் மல்டி ஹெட் டைரக்ஷன்ன்றது ஒரு கேள்விக்குறியா தொண்டன் வந்து பயப்பட ஆரம்பிக்கிறான். எப்போ ஒரு தொண்டன் தனக்கு துண்டு போடுவது, கழுத்தில் துண்டு போடுவது பயமா உள்ளது என்று சொல்றானோ அப்பவே வந்து அந்த கட்சியினோட தலைமை 1-2 முறை மறுபரிசீலனை செய்ய வேண்டும். சரிங்களா? இதுல கரு இன்சிடென்ட் நடந்ததுக்கு அப்புறம் எங்களுக்கு வந்து ஒரு பின்னடைவா இருக்கு சார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுலயும் வந்து ஒரு தொண்டன் சொல்றான், சார் விஜய் அவர்களுக்கு எழுதி கொடுக்குறவங்க வந்து கொஞ்சம் சரியா எழுதி கொடுக்க மாட்டாங்களோன்னு எங்களுக்கு தோணுது சார் அப்படின்றான். லாஜிக்கலி இஸ் ரைட். ஏன்னா விஜய் அவர்களுக்கு 1008 சிந்தனைகள் இருக்கும், 1008 மென்டல் ப்ரெஷர். ஏன்னா இட்ஸ் ஃபேக்டா சொல்லணும்னா ஒரு மிகப்பெரிய மலையை வந்து எதிர்த்து மோதிட்டு இருக்காரு. அவரே சொல்லிட்டு இருக்காரு, திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் தான் 2026 போட்டின்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல மேடைகளை பதிவு பண்றாரு. வெரி குட். யாருமே வந்து ஒரு புது கட்சி ஆரம்பிக்கும், எந்த ஆளுங்கட்சி ஸ்ட்ராங்கா இருக்கோ அந்த ஆளுங்கட்சி தான் எதிர்பார்க்கலாம். ஒரு 2 நாள் முன்பு கூட அருள்ராஜ் அவர்கள் பேட்டி கொடுத்திருக்காரு, திமுகவையும் பாஜகவையும் தவிர்த்து வேற எந்த கட்சி வந்தாலும் கூட்டணி வைக்க தயார் என்று ஒரு பிளண்டான ஸ்டேட்மெண்ட். ஸோ அப்போ நாட்டுக்கு விஷம் கொடுக்கக்கூடிய கட்சியா இருந்தாலும் நீங்க கூட்டணி வச்சுப்பீங்களா அப்படின்றத அருள்ராஜ் அவர்கள் தெளிவுபடுத்தணும். நாட்டிற்கு விஷம் யாரை ஏற்படுத்துகிறார் என்பது உள்ளபடியே உங்கள் கட்சியில் உள்ள மாவட்ட நிர்வாகிகளும் கேளுங்கள். தமிழ்நாட்டில் எந்தெந்த கட்சிகள் மூலம் தமிழக மக்களுக்கு நாட்டில் விஷமங்கள் ஏற்படுகின்றது சொல்லுவாங்க. சரிங்களா? நான் மீட் பண்ண மாவட்ட நிர்வாகிகள் தெல்ல தெளிவா சொல்றாங்க, இந்த கட்சிகள் கூட்டணியில வந்தா ஏகப்பட்ட பிரச்சனைகள் இதெல்லாம் வரும் சார், இவ்வளவு கான்ஃபிளிக்ஸ் வரும் சார் அப்படின்னும் போது, ஸோ நீங்க விஜய் அவர்கள் மேடை முழுக்க வந்து மத சார்பற்ற கட்சி அப்படின்னு ஒரு விஷயங்கள் பேசினாலும், மதத்தை இது பண்ண பாஜக ஆகட்டும், திமுக வந்து ஊழல்ல பொங்கின கட்சி அப்படின்னு சொல்லி பேசினாகட்டும், இவங்க 2 பேர் தவிர்த்து மிச்சம் எந்த கட்சியுமே அப்போ வந்து நல்லவங்கள அப்படின்னு சொல்லி விஜய் ஏத்துக்கிறாரா அப்படின்னு ஒரு கேள்வி எழுது இல்லைங்களா? ஏன்னா கூட்டணி கட்சியில இருந்தே தன் முதுகெலும்பை முறையாக பயன்படுத்த தெரியாத சில கட்சிகள் தமிழகத்தில் இன்னும் ஆளும் கட்சிகளோட கூட்டணியில் இருக்கிறது, எதிர்கட்சிகளோட கூட்டணியில் இருக்கிறது. அப்படி இருக்கும் தருவாயில் அந்த கட்சியை நீங்க திருப்பி உங்க முதுகுல சுமத்துட்டு போகணுமா அப்படின்னு சொல்லி ஒரு தொண்டன் கேட்கிறான் பாருங்க. இது விஜய் அவர்களுக்கு இந்த கேள்வியை 2ஆம் கட்ட தலைவர்கள் வைத்திருக்க வேண்டும், ஏன் வைக்கவில்லை என்பது ஒரு பத்திரிகையாளர் அடியனின் தாழ்மையான கேள்வி. ஏன்னா அருள்ராஜ் அவர்கள் கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டை 2026 வெற்றி வரணும். அதுக்காக வந்து இவங்க 2 பேர் தவிர்த்து எந்த எல்லைக்கும் நாங்க போக தயார்ன்றது ஒரு ஏற்கும்படியா இல்லை. ஸோ விஜய் அவர்கள் சில விஷயங்கள்ல 2ஆம் கட்ட தலைவர்கள் சொல்றதாகட்டும், ஆலோசகர்கள் உங்களுக்கு எழுதி கொடுக்குறாங்களே அந்த 4-5 பேர், அந்த 4-5 பேர் எழுதி கொடுக்குறவங்க கிட்ட கொஞ்சம் ரீஃபைன் பண்ணுங்க, நீங்க கொஞ்சம் இறங்கி யோசிக்கணும்ன்றதுதான் ஒரு தொண்டரோட மனப்பான்மையா இருக்கு. இந்த கடைசி நேரம் நீங்க சர்க்கார்ன்ற படத்துல சொல்லியிருப்பீங்க பிராண்ட்னு சொல்லிட்டு, விஜய்ன்ற பிராண்ட் வந்து நல்லபடியா கிரியேட் ஆயிருக்கு. ஆனா கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் அந்த பிராண்ட் வந்து கொஞ்சம் டிமினிஷ் ஆயிருக்குன்றத சொல்லணும் கடமைப்பட்டிருக்கோம். இந்த கடைசி 3 மணி நேரம் நீங்க ஒவ்வொரு தேர்தல் நேரத்துல பாத்தீங்கன்னா இன்னி வரைக்கும் மதியம் 1:30-2 மணி வரைக்கும் பார்த்தீங்கன்னா 42%, 48%, மேக்ஸிமம் போனால் 51% வாக்கு தான் பதிவாயிருக்கும். ஆனால் 2:30 மணிலேருந்து 4:30 மணிக்குள்ள பார்த்தீங்கன்னா அங்கதாங்க செத்து போனவன் சமாதியில இருந்து ஓட்டு போடுவான், ஆன்மாவா இருக்க வந்து ஓட்டு போடுவான், US UK இருந்து ஸ்பெஷல் ஃபிளைட் 2 ஹவர் 1 ஹவர் டைம்ல வந்து ஓட்டு போட்டு போவான். இந்த மாதிரி அதிகமான கள்ள ஓட்டு அந்த டைம் பீரியட்ல அந்த 2:30 மணிலேருந்து 5:30 மணி வரைக்கும் இன்னி வரைக்கும் இப்போ இருக்க ஆளுங்கட்சியும் சரி, முன்னாள் இருந்த ஆளுங்கட்சியும் சரி, எந்த மிச்ச கூட்டணி கட்சிகளும் சரி, யாருமே இது வரைக்கும் ஏங்க இந்த டைம் பேர்ல மட்டும் இவ்வளவு பர்சன்டேஜ் ஓட்டு பதிவாகுது சொல்லி எவனும் கேட்க மாட்டாங்க. ஏனென்றால் 2:30 மணி வரைக்கும் 51% இருக்கு. இதே 5 மணி 5:30 மணிக்கு பார்க்கும்போது 77%, 82% சொல்லி காமிக்கிறாங்க. என்னங்க நடக்குது நாட்டுல? எப்படி அத்தனை பேர் முடிச்சுக்கிறானுங்க? அது வந்து இந்த SAR வந்து நறுக்குன்னு கொட்டுற மாதிரி சில விஷயங்கள் இதுல கொண்டு வர போறாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் சர்க்கார் படத்துல நீங்க ஒன்று சொல்லுவீங்க, எட்ரா வாக்குச்சீட்டை போடுறா ஓட்ட அப்படின்லாம் டைலாக் சூப்பரா சொல்லியிருப்பீங்க. அது சினிமா சார். நிஜ வாழ்க்கையில நீங்க தேர்தல் நேரத்துல அப்படி ஒரு காணொலி விட்டாலுமே கூட சத்தியமா நம்ம ஆளுங்க அந்த மாதிரி போட மாட்டாங்க. உள்ளபடியே
உங்க நிர்வாகிகள் தொண்டர்கள் ஒருத்தரும் இன்னைக்கு சொல்றேன், இன்னைக்கு அவங்க பார்த்ததுக்கு அப்புறம் நான் சொல்றேன், ஒருத்தனும் தான் சேர்த்து வச்ச ரூ. 5 ரூ. 10 ரூ. 100 ரூ. 500 ரூ. 1000 பைசா எல்லாம் எடுத்து வச்சு கொடிக்காகவும், ஸ்டிக்கருக்காகவும், துண்டுக்காகவும், வேட்டிக்காகவும் எடுத்து கண்ணாபின்னான்னு செலவு பண்ணி சுத்துறாங்க. நிறைய பேர் வட்டிக்கு வாங்கி எடுத்து சுத்திட்டு இருக்காங்க. விஜய்ன்ற நபர் நமக்கு ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை உண்டு போனான்னு சொன்னாங்க. அப்படி அவங்க நம்பி தொண்டர்கள் அத்தனை பேர் வந்து தன்னைத்தானே சிதைத்துக் கொண்டு இருக்கின்றார். அப்படி இருக்கும் சூழல்ல நீங்க ஒவ்வொரு விஷயங்களை பேசும்போது மறுபரிசீலனை செய்யுங்க. ஏனென்றால் நீங்க பிளண்டா சில விஷயங்கள் பேசி போறதுனால இவங்க வெளியில வந்து மத்த கட்சி நபர்களை ஃபேஸ் பண்ண ரொம்ப பயப்படுறாங்க. பயம் என்பது மிரட்டிடுவாங்க அந்த மாதிரி பயம் இல்லை. திரும்ப போய் அவங்க முகத்தை சந்திக்க முடியலங்க சார், எங்களை ஃபேஸ் பண்ண முடியல மற்ற கட்சியினர் அப்படின்ற ஒரு ஐயப்பாடு அவங்க கிட்ட. அந்த ஐயப்பாடை விளக்க வேண்டியது விஜயோட கடமை. ரஜினி, கமல் அவர்களால் லட்சக்கணக்கில் இழந்தவர்களை பத்திரிகையாளர்கிட்ட முன்னாடி நிறைய பேர் நான் பார்த்து அதை பத்தி கமெண்ட்ஸும் போட்டிருக்கேன், என்னோட இன்டர்வியூலையும் பேசியிருக்கேன். அதே மாதிரி உங்களை நிறைய பேர் நம்பி லட்சக்கணக்கில் செலவு பண்ணிட்டு இருக்காங்க. ரஜினி, கமலால் இழந்தவர்கள் உங்கள் கட்சியிலும் அதே மாதிரி தொண்டர்கள் இழந்து விடக்கூடாது என்பது ஒரு பத்திரிகையாளர் தாழ்மையான ஒரு கருத்து. இந்த காணொலியை விஜய்க்கோ இல்லை இரண்டாம் கட்ட தலைவர்களும் பார்த்து நல்ல முடிவு எடுப்பீர்கள் என்று நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.